அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 17ஆம் தேதி, தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள சர்க்கரையில இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும், கோடி கோடியா பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள்னே சொல்லலாம். தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னமுமே விசேஷமானது. உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நம்ம வீட்டுல நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய 2 எளிமையான பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நீங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். வாங்க முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சர்க்கரையில நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை டப்பால தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அடுத்ததா இந்த டப்பால மறைச்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நமக்கு போதுமானது. விதைகள் கீழே விழாத மாதிரி விரிசல் இல்லாத நல்ல பச்சை நிறத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. கடைக்கு போய் ஏலக்காய் புதுசா வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏலக்காயில இருந்து நல்ல ஒரு ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இனிப்ப சேர்க்கக்கூடியது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கி, கடன் பிரச்சனைய நீக்கி நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் சர்க்கரை. வெள்ளிக்கிழமை நாள்ல சர்க்கரையை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. அதே மாதிரி நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்போ இன்னைக்கு நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இந்த வீடியோல நான் சொல்லிருக்கக்கூடிய 2வது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட சுக்கிரஹோரை நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 808. இன்னைக்கு நமக்கு தேதி பாத்தீங்கன்னா 17. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அபரிமிதமான பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர். 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதியில இந்த 808ங்கிற நம்பரை நாம யூஸ் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். இப்போ ஏலக்காயில
808ங்கிற நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் ஹேண்டால நீங்க மூடிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் இது ரெண்டையும் சொல்றேன். நீங்க சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்ல முடியும்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. தமிழ்ல தான் சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். இப்போ இந்த நாள்ல சுத்தமா இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அதாவது பீரியட்ஸ் டைம் இல்லாம அசைவம் சாப்பிடாம இருக்கீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், ஸ்ட்ரீம். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃபைண்ட், கவுண்ட், ஸ்ட்ரீம். இதுல ஸ்ட்ரீம்ங்கிறது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம். அதனாலதான் சுத்தமா இருக்கிறவங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி சொல்லியிருக்கேன். நீங்க பூஜை அறையிலையும் உட்கார்ந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்க வீட்டுல உட்கார்ந்துக்கலாம். ஆனா சுத்தமா இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, இந்த நாள்ல நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். தை, வெள்ளி என்னுடைய வாழ்க்கையில் வளங்களை சேர்க்கிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். தை, வெள்ளி என்னுடைய வாழ்க்கையில் வளங்களை சேர்க்கிறது. இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்டையோ அஃபர்மேஷனையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் சொன்னா போதுமானது. ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இந்த ஸ்விட்ச் வேர்டையோ அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷனையோ நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த ஏலக்காய கொண்டு வந்து நீங்க சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால மறைச்சு வச்சிருங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போது மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். அந்த வகையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். மத்தபடி உங்க நெய்பர்ஸ்க்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த பரிகாரம் நீங்க செய்ய போறீங்கன்றத சொல்ல வேண்டாம். அதே மாதிரி சர்க்கரையில மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயும் மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த பரிகாரத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு, இந்த நாள்ல செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இது உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னோ, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏலக்காயையோ யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் சர்க்கரை டப்பால நீங்க அப்படியே வச்சிருங்க. 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. பணவசிய சக்தியும் இந்த ஏலக்காய்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செய்யறதுக்கு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள செய்ய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரம். நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. அந்த டைமை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரல் தம் ஃபிங்கருக்கு கீழே நமக்கு மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை தான் நாம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த நம்பரை நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணுமா, கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு உங்க இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நம்பரை சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 பரிகாரங்களையும் ஒன்னா சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுல கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.